ஹாய் காய்ஸ், வெல்கம் டு vlog with Mahi home. இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான டேஸ்டான ஒரு டீ டைம் ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். இது 5 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நமக்கும் ஈஸியாக ஒரு டீ போடுற நேரத்தில் இந்த ஸ்நாக் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு தோல் சீவி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை துருவலில் வச்சு நாம் துருவி எடுத்துக்கணும். இப்போ துருவி எடுத்தாச்சு. இதை நாம் நார்மல் வாட்டரில் போட்டு நல்லாவே அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா புழிஞ்சு தண்ணி ஒன்றும் இல்லாமல் அப்படி எடுத்துக்கணும். நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இப்போ அதை நம்ம நல்லா இறுக்கமாக புழிஞ்சு எடுத்தாச்சு. அதில் காரத்துக்கு ஏற்றவாறு நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இவ்வளோ போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி மாவெல்லாம் போட்டு எல்லா இடம் கோட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வடை தட்டி எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி எந்த சைஸில் வேணுமோ எந்த ஷேப்பில் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் அவரவருக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். எண்ணெயில் எப்பவும் பொரிச்சு எடுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இல்லைன்னா உள் வேகாது, மேலே மட்டும் கருகிடும். அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்தோன்னா அது எல்லா இடம் ஒன்று போல் நமக்கு வெந்திருக்கும். இது கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ரொம்பவே ஈஸி கூட. டீ போடுற நேரத்தில் இந்த ஒரு ஸ்நாக் நம்மளால் ரெடி பண்ணிக்க முடியும். குறைஞ்ச இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஈஸியாக ஒரு ஸ்நாக் தான் இன்னைக்கு தான் செய்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள். நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பொட்டேட்டோ எல்லாம் உள்ளே வேகும் இல்லையா, இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். நமக்கு சாப்பிடுறதுக்கு டொமேட்டோ சாஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் குறைஞ்ச இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இருக்கிறத நாம் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கிறப்போ கவனமாக போடணும். கையில் எண்ணெய் தெறிக்காமல் கவனமாக பார்த்து போட்டுக்கணும். குட்டி குழந்தைங்களால் கூட இந்த ஸ்நாக் ஈஸியாக பண்ணிடல முடியும். ஈஸியாக யாருக்கு வேணாலும் இந்த ஸ்நாக் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸி, அதே நேரம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் பொரிச்சு எடுத்தாச்சு. சுவையான ஈஸியான பொட்டேட்டோ ஸ்நாக் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.